கடந்த ஒரு மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாகவே அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கூடுதல் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார் அவர். இதனால் அண்ணாமலை தீவிர அரசியலிலிருந்து விலகுகிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த அறிக்கையில் சொத்து சேர்ப்பு குறித்த தன் மீதான புகாருக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அதோடு வணிக முன்னெடுப்புகளை தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் பால் பண்ணை ஒன்றை அமைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை IPS ஆக பணியாற்றிய போதே விவசாயத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் விவசாயத்தில் களமிறங்கினார். அந்த வகையில் இந்த அறிக்கை மற்றும் அதில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது தீவிர அரசியலுக்கு ஓய்வு சொல்லிவிட்டு முழுநேர விவசாயம் மற்றும் தொழிலில் ஈடுபட போகிறாரா என்ற விவாதத்தை இது ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி டெல்லியில் தமிழக பாஜக தலைவர்கள் கட்சியின் மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தல், அதிமுக கூட்டணியுடனான செயல்பாடு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். ஆனால் அண்ணாமலை மட்டும் பங்கேற்கவில்லை. இது சந்தேகங்களை எழுப்பியது. இது ஒரு முதல் விஷயம். அடுத்ததாக நேற்று டெல்லியில் துணை ஜனாதிபதியாக CP ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றார். இந்த பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் முருகன், ராஜா உட்பட பல தலைவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர். ஆனால் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அண்ணாமலைக்கும் CP ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு இருவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள். இப்படியான சூழலில்தான் CP ராதாகிருஷ்ணனின் பதவியேற்பு விழாவுக்கு அண்ணாமலை செல்லாதது அவரது அதிருப்தியை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். இப்படி அண்ணாமலையை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் பல சந்தேகங்களை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது குறிப்பாக அவர் அரசியலில் இருந்து விலகுகிறாரா அல்லது பாஜகவை விட்டு விலகி செல்கிறாரா என்ற கேள்வியை அது எழுப்பி வருகிறது.